ஒருத்தர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆஸ்திரேலியாவுக்கும், லஞ்சு சாப்பிட இந்தியாவுக்கும், டின்னர் சாப்பிட யூஎஸ்க்கு போனா எப்படி இருக்கும்? 1990ல யுனைடெட் ஏர்லைன் ஒரு ஆஃபர் விடுறாங்க, அன்லிமிட்டெட் ஃபிளைட் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு $2,90,000 இருந்தா அந்த ஃபிளைட் டிக்கெட்டை வாங்க முடியும்னு. இது யாரும் வாங்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறாங்க யுனைடெட் ஏர்லைன். அப்படி வாங்கினாலும் யுனைடெட் ஏர்லைனுக்கு லாபம் தான் நினைக்கிறாங்க. அந்த எண்ணம் தப்புன்னு சொல்லி ஒருத்தர் புரிய வச்சிருக்காரு. அவரோட பேர் தான் டாம் ஸ்டக்கர். அவரு அந்த டிக்கெட்டை $2,90,000 கொடுத்து வாங்கி அந்த டிக்கெட் வழியா கிட்டத்தட்ட 24 மில்லியன் மைல்ஸ் அளவுக்கு டிராவல் பண்ணியிருக்காரு. 300 தடவை ஆஸ்திரேலியா வந்திருக்காரு, 100 தடவை இந்தியா வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 12 நாள் அவர் ஏர்போர்ட்லயே தங்கியிருக்காரு. அவரோட வைஃப் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 120 தடவை இந்த உலகத்தை சுத்தி பார்த்திருக்காரு. இதே மாதிரி அவர் டிராவல் நடத்திட்டே இருக்காரு. நாட்கள் போயிட்டே இருக்கு. இதை பார்த்த வால்மார்ட் அவருக்கு $50,000 ரிவார்டா கொடுக்குறாங்க. இது யுனைடெட் ஏர்லைனுக்கு இது லாஸ் தான். ஏன் அப்படின்னா அவரு இன்வெஸ்ட் பண்ணதை விட டிராவல் பண்ணது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் போனதுனால கிட்டத்தட்ட யுனைடெட் ஏர்லைனுக்கு $2,00,000 லாஸ் தான். கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு அந்த ஆஃபரை மூடுறாங்க. ஏன்? முட்டாள்தனமான ஐடியாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த முட்டாள்தனமான ஐடியாவில டாம் ஸ்டக்கர் இப்படி பயணிச்சிருக்காரு, அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. போயிட்டு வரோம் கைஸ். டாம் சீனோ.